Good morning students. போன கிளாஸில் எக்ஸசைஸில் 2.4ல் கொஷின் நம்பர் 2 பார்த்தோம். சரியா? எக்ஸசைஸில் 2.4ல் கொஷின் நம்பர் 2வும் 3யும் பார்த்தோம். இந்த கிளாஸில் எக்ஸசைஸில் 2.4ல் கொஷின் நம்பர் 4 பார்க்குறோம். நேற்று 4th கொஷின். சரியா? இது 2 more கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ரிப்பீட்டடு. இஃப் 1 roots of the k into x minus 1 squared equal to 5x minus 1 is the double the other roots so that k equal to 2 or k equal to minus 25 இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரோம். k equal to 2 k equal to minus 25 இந்த ஆன்சர் கொண்டு வரோம். ஓகே, சொல்யூஷன் given thatன்னு போட்டு அந்த ஒன் ரூட்ஸ் ஆஃப் த போட்டிருக்காங்களா. இப்போ k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5x மைனஸ் 7 எடுத்துக்கிட்டு அப்போ k அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள், k எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதணும். அப்போ k இன்ட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, அந்த ரைட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடில் 5x மைனஸ் 7 இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ஆயிரும். மைனஸ் 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0 ஆயிரும். சரி, இப்போ k வந்து இன்சைடு மல்டி பண்ணும். அப்போ k எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kx ப்ளஸ் k மைனஸ் 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, நெக்ஸ்ட் பேஜ் திருப்பம் பாருங்கள். பேஜ் திருப்பிட்டேன். சரியா? இப்போ k எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் காமனாக எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் 2 மைனஸ் 2k மைனஸ் 5 ப்ளஸ் k ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, லெட் த ரூட்ஸ் ஆஃப் த ஆல்பா அண்டு 2 ஆல்பான்னு எடுத்துட்டேன். ஏங்க சார் ஆல்பா அண்டு 2 ஆல்பான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரூட்ஸ் வந்து ஆல்பான்னு எடுத்துட்டேன், இன்னொரு ரூட்ஸ் வந்து 2 ஆல்பான்னு எடுத்துட்டேன். ஏன் சார் 2 ஆல்பா, ஏன் 3 ஆல்பா எடுக்கக்கூடாதா, 4 ஆல்பா எடுக்கக்கூடாதா, ஏன் 2 ஆல்பா எடுத்தீங்க அப்படின்னா அங்கே கொஷினில் டபுள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டபுள்னா 2 ஆல்பா. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா படிச்சிருப்போம், ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஆல்பாவோட வேல்யூ ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோட 2 ஆல்பா. அப்போ ஆல்பா ப்ளஸ் 2 ஆல்பா ஈக்குவல் டு 3 ஆல்பா. சரி, அப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் ஏ ஃபார்முலாடா. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபார்முலா? மைனஸ் பி டிவைட் ஏ. அப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் ஏ ஈக்குவல் டு அந்த பியோட வேல்யூ நம்மளுக்கு பாருங்கள் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன். ஏ வந்து கே எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் கே எக்ஸ்ன்ட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் 2k மைனஸ் 5 இது பியோட வேல்யூ. சியோட வேல்யூ k ப்ளஸ் 7. ஓகே, சரி, இப்போ மைனஸ் பி டிவைட் ஏ. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 2k ப்ளஸ் 5 டிவைட் கேன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 டிவைட் 3k. இது ஈக்குவேஷன் 1. 3 ஆல்பா ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 டிவைட் கேன்னு இருக்குது. 3 வந்து லெஃப்ட் சைடில் மல்டிபிள் இங்கே போனால் டிவைட் ஆயிடும். அப்போ 2k ப்ளஸ் 5 டிவைட் 3k. இது ஈக்குவேஷன் 1. ப்ராடக்ட் வந்து ஆல்பா இன்ட்டு 2 ஆல்பா. அப்போ 2 ஆல்பா ஸ்கொயர். இப்போ 2 ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி டிவைட் ஏ ஈக்குவல் டு சியோட வேல்யூ k ப்ளஸ் 7 டிவைட் ஏயோட வேல்யூ k. இது ஈக்குவேஷன் 2. ஓகே, அப்போ சப்ஜெக்ட் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணு. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு இந்த செகண்டு. அப்போ 2 இன்ட்டு பாருங்கள் 2 ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 பை k ப்ளஸ் 7 டிவைட் k. இது ஈக்குவேஷன் 2. ஓகே, ஈக்குவேஷன் 2ல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் 2k ப்ளஸ் 5 டிவைட் 3k ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைட் கேன்னு இருக்குது. அதுக்கு ஸ்டெப் பாருங்கள், அந்த 2 இன்ட்டு அந்த 2k ப்ளஸ் 5 ஒரு ஸ்கொயர் டிவைட் 3k ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைட் கேன்னு இது ஒரு k கேன்சல் ஆயிரும். ரைட் சைடு பாருங்கள் k ப்ளஸ் 7 டிவைட் கேன்னு இருக்குதா, டிவைட் வேல்யூ ஒரு k கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 9k ஸ்கொயர் இருக்குதா, ஒரு k கேன்சல் ஆயிரும். அதுக்கு ஸ்டெப் பாருங்கள் 2 இன்ட்டு 4k ஸ்கொயர் ப்ளஸ் 20k ப்ளஸ் 25. இது எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டெப் பாருங்கள், அந்த 2k ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ண வரும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4k ஸ்கொயர் ப்ளஸ் 20k plus 25 equal to 9k square plus 63k எப்படிங்க சார் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டெப் பாருங்கள், டிவைடில் 9 இருக்குது, கிராஸ் மல்டிபிள்னா 9k ஸ்கொயர் ப்ளஸ் 63k. ஓகே, ரைட்.
அதுக்கு ஸ்டெப் பாருங்கள், 12 இன்சைடு மல்டி பண்ணிக்கணும். 8k² + 40k + 50 minus 9k² minus 63k = 0. ஸோ இந்த -k² -63k எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஸ்டெப் பாருங்கள், ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குல்ல, மைனஸாக மாறி அதான் எடுத்து இருப்பேன். இப்போ 8ஆல் என்ன பண்ணுறோம், -k² பாருங்கள், இங்கே 8k² அங்கே -9k² லெஸ் பண்ணால் -k². இங்கே 40k இருக்குது, அங்கே -63k இருக்குது, லெஸ் பண்ணால் -23k + 50 = 0. மைனஸால் மல்டி பண்ணால் கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ k² + 23k - 50 = 0. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், மல்டி பண்ணால் -50 வரணும், ஆட் பண்ணால் 23k வரணும். அப்போ எந்த நம்பர் எடுக்கலாம்னா k² + 25k - 2k - 50 = 0. ஓகே, k காமன் எடுத்தோம்னா k + 25 -2 காமன் எடுத்தோம்னா k + 25 = 0. அப்போ k + 25 2 செட் இருக்குது, ஒரு செட் எடுத்துட்டேன். இன்னொரு வழி k - 2 = 0. இப்போ k - 2 = 0னா k = 2, k 25 = 0னா k = -25. இப்போ k வோட வேல்யூ பாருங்கள், 2 கிடைக்குது, -25 கிடைக்குது, ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சா? கொஷின் கொடுத்துருக்க ஆன்சர் k = 2, k = -25, ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சு பாருங்கள். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். சரி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 3 மார்க் கேட்கலாம், இல்லை 2 மார்க் கேட்கலான்டா. சரியா? சம்மு திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்மு தான். சரியா? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, k × x - 1² = 5x - 7 இருக்குது. ஓகே, அது எடுத்து எழுதிக்கிட்டு அந்த x - (2) ஃபார்முலா, a - (2) ஃபார்முலா அப்ளை பண்ணி k வந்து இன்சைட் பண்ணி, அதே மாதிரி அந்த 5x - 7 வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ஆயிரும். ஓகே, அப்போ ஒரு ஆல்பா வந்து சம் ஆல்பா அண்டு 2 ஆல்பான்னு எடுத்தேன். ஒரு 1 ரூட்ஸ் வந்து ஆல்பான்னு எடுத்தேன், இன்னொரு ரூட்ஸ் வந்து அதர் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்பான்னு எடுத்துட்டேன். அப்போ ஆல்போட ஆல்பா, இன்னொரு ஆல்போட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ 2 ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸுங்கும்போது ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்பா ப்ளஸ் ஆல்பா. ஓகேவா? ஆல்பா ப்ளஸ் பீட்டா = -bb/a. இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவேஷன் 1 கிடைக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா = சரியா? அப்போ அந்த ஆல்பாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ மல்டி பண்ணி நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். இந்த செகண்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை விட ஃபேக்டர் கண்டுபிடிச்சி k உடல் கிடைக்கும். k உடல் என்னது 2ம் 25ம் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, கொஷின் நம்பர் 5. சரியா? கொஷின் நம்பர் 5 பாருங்க, if the difference of the roots of the equation 2x² minus bracket a plus 1 into x plus a minus 1 = 0 is the equal to their product, then prove that a = 2. அவனே ஆன்சர் கொடுத்துட்டான், a = 2 ஆன்சர் கொண்டாடணும். சரியா? the roots of the equation கொடுத்துட்டாங்க, the equal to their product prove that a = 2ன்னு கொடுத்தாங்க. ஓகே, சொல்யூஷன் போட்டு let the roots of the alpha and beta போட்டு a = 2, b = -a plus 1, c = a minus 1. இது எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னா a = 2, b = minus ப்ராக்கெட்டில் a plus 1, c = a minus 1 அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், 2x² minus ப்ராக்கெட்டில் a plus 1 into x plus a minus 1 = 0 இருக்குல்ல, அதில் a ஓட b ஓட c ஓட எழுதிட்டு ப்ரூவ் தட் a = 2 நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ கிவன் ஆல்பா மைனஸ் பீட்டா = ஆல்பா பீட்டா, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டேன். சரி, நல்லா கேவனிங்க. இஸ் த ஈக்குவல். ஓகே, இஸ் த ஈக்குவல்னு கொடுத்துருங்க. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா = ஆல்பா பீட்டா. இப்போ த ஈக்குவேஷன் வச்சு ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா = -b/a = b ஓட வேல்யூ என்னது a plus 1 / 2, a ஓட வேல்யூ 2. அதே மாதிரி ஆல்பா பீட்டா = என்னது c/a, c ஓட வேல்யூ a minus 1 / 2, இது ஈக்குவேஷன் 3. the square on the both side the equation 1. ஓகே, அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் = ஆல்பா பீட்டா ஸ்கொயர். ரைட்டா? இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் என்னது a minus b whole square ஃபார்முலா, a² minus b² minus a² plus b² minus 2ab. அதனால் அந்த ஃபார்மெட்டில் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா = இது வந்து ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஆல்பா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 4 ஆல்பா பீட்டான்னு எழுதணும். ஏன்னா ஃபார்முலா ஆல்பா பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ஆல்பா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4
ஆல்பா பீட்டா. ஓகேவா? ரைட். இப்போ வந்து அடுத்த வேல்யூ பாருங்கள். 2 சைடு ப்ளஸ் 4 ஆல்பா பீட்டாவோட வேல்யூ. ஓகே, 2 சைடு ப்ளஸ் 4 ஆல்பா பீட்டா, 2 சைடு 4 ஓகே ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கிறேன். பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு பாருங்கள் டிவைட் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்பா பீட்டான்னு எடுத்துட்டேன். அதுக்கு ஸ்டெப் பாருங்கள், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்பா பீட்டா. இப்போ சப்ஜெக்ட் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ a + 1 2 a + 1 divide 2 whole square equal to a - 1 divide 2 whole square plus 4 into ஓகே 4 into a - 1 divide 2ன்னு எழுதுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், a square divide 4 plus 1/4 plus 2a divide 4 equal to a square divide 4 plus 1/4 minus 2a divide 4 plus 2a ஓகே 2a - 2. இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள், நானே அடிச்சு காட்டியிருப்பேன். a ஸ்கொயர் ஓகே a ஸ்கொயர் டிவைட் 4 அங்கே a ஸ்கொயர் டிவைட் 4 கேன்சல் ஆயிருமா? அடுத்த வழி பாருங்கள் 1/4 கேன்சல் ஆயிருமா? அடுத்த வழி பாருங்கள் 2a டிவைட் 4 2ன்னு வருமா? அடுத்து பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு வந்துச்சு, ரைட் சைடில் a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் டிவைட் 4 ப்ளஸ் 1/4 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து என்ன வரும்? -2a டிவைட் 4 2 வச்சா 2ன்னு ஆகும். ஓகே ப்ளஸ் 2a - 2ன்னு எழுதியாச்சு. இப்போ a/2 ப்ளஸ் a டிவைட் 2 ஈக்குவல் டு 2a - 2. அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 1 + 1 2ன்னு ஆயிரும். அப்போ 2ன்னு வரும். a ஈக்குவல் டு b மைனஸ் என்னதான் a ஈக்குவல் டு 2a - 2. அப்போ a ஈக்குவல் டு 2a - a. ஓகே 2 ஈக்குவல் டு 2a - a. a ஈக்குவல் டு 2 ஆன்சர். ப்ரூவ் தட் a ஈக்குவல் டு 2 ஆன்சர் பண்ணிட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரூட்ஸ் வந்து ஆல்பா அண்டு பீட்டான்னு எடுத்துட்டேன். அந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்து எழுதிட்டு இப்போ சம் கிவன் போட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் 1 கொடுத்தாங்க. ஆன்சர் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஈக்குவல்னு கொடுத்துக்குறாங்க. த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் த ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா ஈக்குவேஷன் கொடுத்து ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆல்பா ப்ளஸ் பீட்டான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆல்பா பீட்டாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் என்ன பண்ணுறோம் பண்ணி சால்வ் பண்ண நம்மளுக்கு ஆல்பா ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்பா பீட்டான்னு வரும். சப்ஜெக்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் சப்ஜெக்ட் பண்ணி a ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஓகேவா?